19 f of x சமம் 2x plus 1 மற்றும் g of x சமம் x squared minus 2 எனில் f dot g மற்றும் g dot f ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி f dot g அப்படின்னா இது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம அதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா f dot gன்னு படிக்கணும். அண்ட் இதை வந்து g dot fன்னு படிக்கணும். இது g dot fன்னு படிக்கணும். பட் இதை நம்ம பேசிக்கலி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸோ ஃபாகு காஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஸோ தீர்வு எப்படி எழுதுவோம்? ஸோ தீர்வுன்னு எழுதிக்கோங்க. எஃப் டாட் ஜி தானே. ஓகே, நம்மளுக்கு எஃப் என்ன இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு இருக்கு? 2x plus 1. g of x என்ன இருக்கு? that is x squared minus 2. அப்போ எஃப் டாட் ஜினா ஃபர்ஸ்ட் எஃப் இருக்கிறத எழுதுங்க. that is 2x plus 1. ஓகே, இப்போ டாட்டுக்கு டாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஜி என்னது? that is x squared minus 2. அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனில் இதை ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதணும்? 2 இன்ட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன இருக்குது? 1 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், அப்புறம் மைனஸ்க்கு மைனஸ். இப்போ 2 இன்ட்டு 2 4. ஓகே, ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? ஸோ மைனஸ் 4ல் ப்ளஸ் 1 போச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மைனஸ் 3ன்னு சொல்லுவோமா? அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகே, ஸோ பாருங்கள் எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்கா? ரைட். நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப் தானே. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக ஜி டாட் எஃப் போடுங்க. ஜி முதல்ல எழுதிக்கோங்க. ஜி என்னது? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் எஃப் என்ன இருக்கு? தட் இஸ் 2x plus 1. ஓகே, இது டைரக்டாக இந்த டாட் போடும்போது நம்ம இதை என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ஒரு கர்வ்டு ப்ராக்கெட்டெல்லாம் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? தட் இஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் டேர்மையே கொண்டாந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே போடணும். ஓகே, ரைட். போடுங்க இப்போ. ஸோ தட் இஸ் 2x plus 1 the whole squared minus 2. ஓகேவா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ நமக்கு தெரியும் என்னது? a plus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது a squared plus b squared plus 2abன்னு தெரியும் இல்லையா? இங்கே அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது 2x plus 1 the whole square. ஓகே, இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 2x இருக்குது. பிங்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அதை வச்சு எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. தட் இஸ் 2x plus 1 the whole squared. என்னன்னு சொல்லலாம்? a ஸ்கொயருக்கு பதிலாக 2x the whole squared சொல்லலாம். ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2abக்கு பதிலாக 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2x இன்ட்டு பிக்கு பதிலாக 1 போட்டாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2x இன்ட்டு 2x இங்கே போடுற மாதிரி 2x இன்ட்டு 2x என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு என் எக்ஸ் ஸ்கொயர்டு 2 இன்ட்டு 2 4. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 2 சார் 4 இன்ட்டு எக்ஸ். அப்போ 2 4 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்போது 4xன்னு போடணும். ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ இங்கே கிடச்சிருக்கிறது இதை போடலாம். ஸோ இப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x. இப்போ ஆல்ரெடி மைனஸ் 2 இருக்குது, அதை இங்கே போட்டுக்கோங்க. மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுறது? தட் இஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது டிசெண்டிங்கில் போகக்கூடிய ஆர்டரில் 4x எழுதிக்கோங்க. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2 ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1, மைனஸ் தான் பெருசு, இப்போ மைனஸ் எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் 1. ஸோ இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள் இல்லையா? ஸோ அப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பட் இவங்க அது சம்மில் எப்படி போடுறாங்க அப்படின்னா பாருங்கள், எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டாட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ராக்கெட்டை வந்து போட்டுக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 உள்ளே போடுங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எஃப்ல இருக்கக்கூடியது என்னது? 2x ப்ளஸ் 1 தானே. அப்போ அந்த 2வை போட்டுட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வை போட்டு ப்ளஸ் 1 நீங்கள் இப்படியும் போடலாம். இப்படி போட்டாலும் நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸையும் எப்படி பண்ணணும்? ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரியான கர்வ் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜி ஆஃப் 2x ப்ளஸ் 1 2x plus 1 the whole square minus 2ன்னு வரும். அப்போ அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணிங்கன்னா 4x square plus 4 minus 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே தானே? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.20 f of x சமம்
ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3ஐ இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு சார்போட சேர்ப்பா நம்ம குறிக்கணும். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள். ஸோ நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க? தட் இஸ் ரூட்டை ஃபர்ஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காங்க? 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 தானே. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம்? தட் இஸ் நீங்கள் f1 ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக நம்ம ரூட்டை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் போடுறதுனால கட்டாயமாக இதுக்குள்ளே எக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது ஃபங்க்ஷனாக f2 ஆஃப் எக்ஸ். ரெண்டாவது நம்ம என்ன எழுதணும்? ஸோ 2x² மைனஸ் 5x. ஓகே, 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் f1 f2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ இப்படி நீங்கள் போடணும். ஆக்சுவலாக இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடாக தான் சொல்லித்தரேன். ஆனால் உண்மையாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வராது. என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஆஸ் பர் த மேத்தமேட்டிக்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தோன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து f2 ஆஃப் எக்ஸை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் f2 ஆஃப் எக்ஸ் வந்து 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்ட்டும் அடுத்தது அதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அது f1 ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். அதனால தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த ரூட்டை அப்படியே போட்டுக்கணும். ரூட் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல f2 ஆஃப் எக்ஸ் எழுதணும். ஓகே, அப்போ f2 ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் நம்ம f1 ஆஃப் எக்ஸுக்கே வரணும். அதனால தான் இது என்ன பண்ணுறோம்? இதை வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே குறிச்சிடறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா f1 f2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இப்படி குறிச்சிடறோம். நான் இது உங்களுக்கு ஷார்ட்கட்டில் தான் இதெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி கூட போடலாம். பட் ஆஸ் பர் த மேத்தமேட்டிக்ஸ் ரூல்ஸ் படி நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் யாராக இருக்கும் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய 2x² மைனஸ் 5x தான், 5x ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்த ரூட்டை நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இந்த 2x² f1 ஆஃப் எக்ஸ்னு f2 ஆஃப் எக்ஸ்னு அடுத்தது இதை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷனாக f1 ஆஃப் எக்ஸ்னு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டு 1.21 இஃப் f of x சமம் 3x மைனஸ் 2, g of x சமம் 2x பிளஸ் k மற்றும் f டாட் g சமம் g டாட் f எனில் k இன் மதிப்பை காண்க. ஸோ அவங்க இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, தட் இஸ் சமம்ங்கிற ஒரு கண்டிஷன். எது சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் f டாட் ஜிங்கிறது யாருக்கு சமமாக இருக்குது? g டாட் fக்கு சமமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது k யாருன்னு கேட்டுறாங்க. ஓகேவா? அப்போ k எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா g of xல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் படி நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி கேக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கொஷின். ஓகே, இப்போ நம்ம அதை எழுதலாம். தட் இஸ் என்னது? ஃபர்ஸ்ட் f of x என்னது? தட் இஸ் 3x மைனஸ் 2. அடுத்து g of x என்னது? தட் இஸ் 2x பிளஸ் k. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கணும்? தட் இஸ் f டாட் g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? g டாட் f கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ ரெண்டையும் சமம் பண்ணோம்னா k மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ f டாட் g. f டாட் gனா ஃபர்ஸ்ட் f எழுதுங்க. f என்னது? 3x மைனஸ் 2. ஓகே, அடுத்தது டாட்டுக்கு டாட் போட்டுக்கோங்க. ஜிக்கு பதிலாக என்ன எழுதணும்? 2x பிளஸ் கேன்னு எழுதணும். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இந்த ஹோல் டேர்மையும் எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸுக்குள்ளே நம்ம போடணும். ஓகே, அப்படி தானே? ஓகே, எப்படி போடுவீங்க? தட் இஸ் 3xக்கு பதிலாக 2x பிளஸ் கே மைனஸ் 2. ரைட்டு தானே? அப்போ என்ன கிடைக்குது இப்போ பாருங்க. 3 × 2 6x. அடுத்தது ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. 3 × k 3k. ஓகேவா? 3k மைனஸ் 2. அப்போ f டாட் ஜிக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது கிடைச்சிருக்கு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g டாட் f இல்லையா? ஓகே, அப்போ தான் சமம் பண்ண முடியும். அப்போ g டாட் f சமம் ஜியை முதல்ல எழுதிக்கோங்க. g என்ன இருக்குது? 2x பிளஸ் k இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாட் போட்டுக்கோங்க. இப்போ f என்ன இருக்கு? 3x மைனஸ் 2 இருக்கா? போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? பழையபடி இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டேர்ம் ஹோல் டேர்மை கொண்டாந்து இங்கே போடணும். ஓகே ரைட். என்ன பண்ணலாம்? தட் இஸ் 2 × 3x மைனஸ் 2 பிளஸ் கேன்னு போடுங்க. அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. 2 × 3 6, 6x மைனஸ் 2 2 4. அப்போ 4 பிளஸ் கே. ஓகேவா?
ஸோ போட்டாச்சு. இப்போ இங்கே ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் படி வாங்க. இப்போ நம்ம கண்டிஷன் படி என்ன எடுத்துக்கலாம், தட் இஸ் எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சமம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், சமம் பண்ணணும். ஸோ தட் இஸ் எஃப் டாட் ஜி சமம் ஜி டாட் எஃப்ங்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இதையும் நம்ம என்ன பண்ணணும், சமம் பண்ணணும். ஓகே, அப்போ பாருங்க, எஃப் டாட் ஜிக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன், 6x + 3k - 2 தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமா இருக்கு, 6x - 4 + kக்கு சமமா இருக்கு. ரைட், இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்தால் என்ன நடக்குது பாருங்க, தட் இஸ் 6x + 3k - 2 -6x. ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னா -6x, மைனஸ்ங்கிறது +4, +kங்கிறது -k. இங்கே ஒன்றுமே இருக்காது, அப்போ இங்கே 0 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸுங்கிற டேர்ம் 6x -6x கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, 3k - k என்ன இருக்குது, தட் இஸ் 3k - k - 2 + 4 = 0. ஓகே, இப்போ நம்ம என்னது, 3kல ஒரு k போயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் 2k தான் இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், ஸோ 2k. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது, -2 + 4. ஸோ -2 + 4. ஓகேவா, இப்போ இது கழிக்கணும். கழிச்சா 4ல் 2 போச்சுன்னா என்னது, 2. இதில் யார் பெரியவன், 4. 4 பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, அப்போ +2. அப்போ +2 = 0. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ 2kவை அங்கேயே வச்சுக்கோங்க சமம். இந்த +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 மாறும். அப்போ கே பக்கத்தில் இப்போ 2 பெருக்கல் இருக்குது. இதை வந்து இப்போ வகுத்துருங்க, -2/2 தட் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ கேவோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது, -1ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அதை தான் அவங்க மேலே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் எஃப் டாட் ஜி டாட் எக்ஸை அப்படியே அவங்க டேரெக்டாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 2x + kன்னு கொடுத்து, ஸோ இப்போ எஃப்க்கு பதிலாக 3x இருக்கு இல்லையா, ஸோ 3xை வந்து 3 × 2x + k - 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அப்போ அதை எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இதே ஆன்சர் அங்கே வந்துருச்சு. அப்படியும் போடலாம். ஓகேவா, இது கொஞ்சம் எளிமையாக இருக்குங்கிறதுனால இந்த மெத்தடாலஜி சொல்லி கொடுத்தேன். பட் இதுதான் வந்து நம்ம ஆஸ் பர் நம்மளுடைய புக் படி நம்ம இப்படி தான் போடணும். ஓகே, நீங்கள் இப்படியும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ 3x - 2 டாட் 2x + kன்னு போட்டு உள்ளே இப்படியும் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அடுத்து எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு கிடைச்சதுன்னு எழுதிடும். அடுத்து ஜி டாட் எஃப் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஜி அப்படி எழுதிக்கோங்க. இந்த எஃப்க்கு பதிலாக இங்கே எஃப்ல என்ன இருக்குது, 3x - 2ல அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஜியோடைய ஆப்ரேஷன் என்ன, தட் இஸ் 2x + x. கிடைச்ச எக்ஸை 2ஆல் பெருக்கி கேவால் கூட்டிக்கணும். அப்போ 2ஆல் பாருங்க, இப்போ பெருக்கியாச்சு, கேவால் கூட்டியாச்சு. ஓகே, இப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 6x - 4 + k அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன கண்டிஷன், ஸோ சமம்ங்கிற கண்டிஷன். அதனால எஃப் டாட் ஜியையும் ஜி டாட் எஃப்ஐயும் நம்ம என்ன பண்ணணும், சமம் பண்ணணும். அப்போ இது ரெண்டையுமே நம்ம சமம் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, ஸோ இந்த டேர்மில் இருந்து போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடாலஜியில் தான் போட்டுட்டு கடைசியில் கேவோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு, -1ன்னு கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.22ல எஃப் டாட் எஃப் ஆஃப் கே சமம் 5, எஃப் ஆஃப் கே சமம் 2k - 1 எனில் கேயின் மதிப்பை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் எஃப் ஆஃப் கேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். தட் இஸ் எஃப் டாட் எஃப் ஆஃப் கேன்னா என்ன அர்த்தம், தட் இஸ் எஃப் ஆஃப் கே. ஸோ இதை சிம்பிளாக நான் எப்பவுமே எப்படி எழுதுவோம், ஸோ எஃப் ஆஃப் கே டாட் எஃப் ஆஃப் கேன்னு நம்ம எழுதுவோம். தட் இஸ் இப்போ இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக என்ன போடலாம் சொல்ல, நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க 2k - 1. அப்போ அது 2k - 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த டாட்டுக்கு டாட் போட்டுட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் கே. ஸோ அது என்னது 2k - 1. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது என்ன பண்ணணும், ஸோ இதை டோட்டலாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கேக்குள்ளே போடணும். அப்படி தானே, அப்போ எப்படி போடலாம், 2 × 2k - 1 மீதி இருக்கக்கூடிய -1 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ இது என்னது, தட் இஸ் 2 × 2 4k - 4 2 2 -1. ஓகே, ஸோ இது என்னது 4k -2 -3 இல்லையா, -2வும் -1ம் ஒரே சிம்பிள். அப்போ ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் 3 இருக்கிற சிம்பிளே மைனஸ் தான், மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ வருது 4k - 3ன்னு வருது. ரைட், அப்போ இது எதுக்கு சமம்னு அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த எஃப் டாட் எஃப் ஆஃப் கேங்கிறது எதுக்கு சமம்னு அவங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு, 5க்கு சமம். அப்போ இது டோட்டலாக 5க்கு சமம் தானே.
இப்போ நீங்கள் கொண்டு வரலாம் தானே, என்ன பண்ணலாம், தட் இஸ் இம்ப்ளைஸ் பண்ணிவிட்டு இப்போ 4k இங்கே வச்சுக்கோங்க, தட் இஸ் 5, இங்கே -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 மாறும், தட் இஸ் ஈக்குவல் டு 8 மாறும். அப்போ 4k இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ k வேணும் அப்படின்னா 8 4ஆல் வகுத்தா 2. அப்போ நம்மளுக்கு கேவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, 2ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா, அது அவங்களும் போட்டிருக்காங்க பாருங்க, f டாட் f of k சமம் f of k that is 2 into 2k minus 1 minus 1. அது வந்து என்னது 4k minus 3 தருது. ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அதுதான். அதனால இந்த 4k minus 3ங்கிறது 5க்கு சமம்னு அவங்க கொடுத்துருக்கறனால 4k minus 3 5க்கு ஈக்குவல் டு பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்குது, கேவோட வேல்யூ கிடைச்சிருது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ எடுத்துக்காட்டு 1.23 f of x சமம் 2x plus 3, g of x சமம் 1 minus 2x மற்றும் h of x சமம் 3x எனில் f dot g dot h ஈக்குவல் டு f dot g dot h என நிறுவுக அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட்டை பார்க்கணும். தட் இஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜி டாட் ஹெச்சை முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு எஃப்ஆல் பெருக்கிக்கோங்க, காம்போசிஷன் பண்ணிக்கோங்கிறாங்க. இங்கே எஃப் டாட் ஜியை பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு, ஏன்னா நம்ம எப்போவுமே போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி எப்போவுமே வந்து என்னது நம்ம கர்வில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் இல்லையா, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ இது டாட் ஹெச்சை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இல்லையா, எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஓகேவா, இப்போ நான் தனித்தனியாக எல்லாம் போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையுமே அப்படியே எழுத போகிறேன். ஸோ எஃப்க்கு பதிலாக என்ன எழுதலாம், தட் இஸ் 2x + 3. ஓகே, முதல்ல இதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டாட் இருக்கா, போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை பெரிய ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஜி எழுதணுமா, ஜி என்னது 1 minus 2x. ஓகேவா, இதுக்கு தனியாக நம்ம ப்ராக்கெட் போட்டுட்டு அடுத்தது இந்த டாட்டுக்கு பதிலாக டாட் போட்டுக்கோங்க. இப்போ ஹெச் எழுதணுமா, ஹெச் என்னது, தட் இஸ் 3x எழுதியாச்சா. ஓகே, அப்போ இது தனியாக நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓவராலாக பெரிய ப்ராக்கெட்டுக்கு க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. ஓகே ரைட், இப்போ என்ன ஆகுது, நான் பழையபடி சொன்னது போல தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல இருக்கக்கூடிய எக்ஸில் செகண்டில் இருக்கிற ஃபுல் டேர்மையும் கொண்டாந்து இங்கே போடணும், அப்படித்தானே. அப்போ அதை போடுங்க. ஸோ என்ன வரும் பாருங்கள், தட் இஸ் 2x + 3 டாட். ஸோ நீங்கள் இதை ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்ன ஆகுது, ஸோ இது டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுங்க. 1 minus 2 into 3x. எக்ஸுங்கிறது என்னது 3x மாறிடுது. அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கலாம். தட் இஸ் என்ன பண்ணலாம், இங்கே போடுங்க. தட் இஸ் 2x + 3. ஸோ டாட் போட்டுட்டு என்னது, ஸோ 1 minus 6xன்னு வருது. ஸோ ஏன்னா 3 2 6, அப்போ 6x. ஓகே ரைட், போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இது டோட்டலாக இப்போ நம்ம பழையபடி தான். ஸோ இதை டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் கிட்ட போடணும், அப்படி தானே. அப்போ போடுங்க. ஸோ 2 into என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1 minus 6x + 3. இப்போ இந்த ப்ராக்கெட் எல்லாமே எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இதை கொண்டாந்து டோட்டலாக உள்ளே போடுறதுனால இதுக்கு மட்டும்தான் அந்த ப்ராக்கெட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ மேலே இந்த 2x + 3க்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் எடுத்துடலாம், தேவையில்லை. ரைட், இப்போ உள்ளே பெருக்குங்க, என்ன கிடைக்குது, 4 2 2 வந்துடுது, மைனஸ்க்கு மைனஸ், 6 2 12, 12x + 3. இப்போ பாருங்கள் 2 3 கூட்டலில் இருக்குது. அப்போ வந்து என்ன கிடைக்குது, 5 minus 12x. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ இங்கே அதுதானே இருக்குது, f dot g dot h of xங்கிறது 5 minus 12xன்னு வந்துடுதா. ஓகே ரைட்டு, இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அவங்க, தட் இஸ் இங்கே இருக்க f dot g dot h பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், அதை பண்ணலாம். தட் இஸ் இப்போ என்ன பண்ணணும், ஸோ f dot g dot h தான், பட் என்ன பண்ணணும், f dot g ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட், ஸோ இப்போ f என்னது நமக்கு தெரியும். ஸோ 2x + 3 போட்டுக்கோங்க, 2x + 3. ஓகே, நெக்ஸ்ட் h g என்னது, தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா, 1 minus 2x, 1 minus 2x. ஓகேவா, இது ரெண்டையும் டாட் பண்ணுங்க, இதை முதல்ல முடிச்சுக்கோங்கன்ட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் நம்ம போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது, தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா, 3x போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஸோ முதல்ல எப்போன்னு சொல்கிறது போல், ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இது டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடணும், அப்படி தானே. ஸோ போடுங்க. 2 into என்ன போடலாம், தட் இஸ் 1 minus 2x, இந்த ஓவரால் ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, + 3 இருக்குது. ஓகே, போட்டதுக்கப்புறம் டாட்டு 3x அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ உள்ளே பெருக்கிக்கோங்க. ஒரு 2 2 தான். ஸோ அப்போ 2, அப்போ 2 2
4 மைனஸ் 4x ப்ளஸ் 3 ஓவரால் ப்ராக்கெட் போட்டுட்டு டாட் 3x போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது என்ன பண்ணலாம், 2ம் 3ம் கூட்டினா என்ன தெரியும், 5. 5 மைனஸ் 4x, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டாட் 3x இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டாச்சா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த டேர்ம் டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸுக்குள்ளே போடணும். ஏன்னா டாட் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்போ அதை போடுங்க, என்ன கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 5 மைனஸ் 4 இன்ட்டு 3x தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 5 மைனஸ் 4 12x. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த எஃப் டாட் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் ஹெச் பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 5 மைனஸ் 12x. அதுதானே இங்கே இருக்குது பாருங்க. ஓகே, 5 மைனஸ் 12x இருக்கா? ஓகே, அடுத்தது நம்ம இப்போ கண்டிஷன் படி வரலாம். ஓகே, கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க. ஸோ அவங்களுடைய கண்டிஷன் படி எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சும் எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சமமாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸோ அவங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிது, ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச்க்கு. ஸோ இங்கே போட்டுக்கணும் எஃப் டாட், இப்போ கொஷின் படி பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, தட் இஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் போட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் எல்லாம் போட்டுட்டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சுக்கு சமம்னு காட்டுங்க, நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், தட் இஸ் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் தான். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இதை முடிச்சுட்டு பண்ணுங்க, அப்புறம் இங்கே வந்து இதை முடிச்சுட்டு பண்ணுங்க, அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கிறாங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, தட் இஸ் 5 மைனஸ் 12xன்னு வந்துச்சா. இப்போ இது பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு, அதே 5 மைனஸ் 12x வந்துச்சா. அப்போ ரெண்டு சமம்னு நம்ம நிறுவிட்டோம் தானே. ஸோ இப்படி எழுதிட்டு என சரிபார்க்கப்பட்டது இல்லைன்னா நிறுவப்பட்டதுன்னு எழுதிடுங்க.